தெரியாம பழகிட்டேன் பாஸ்டர். பாஸ்டர் தெரியாம பழகிட்டேன் பாஸ்டர். யாராவது ஒருத்தங்க தெரியாமன்னு ஒரு வார்த்தையை சொன்னாங்கன்னா தலையில நங்குன்னு கொட்டிருங்க. பாத்துக்கங்க, இந்த உலகத்துல பெரிய பொய் என்ன தெரியுமா? அதுவும் கிறிஸ்துவர்கள் சொல்ற பெரிய பொய் என்ன தெரியுமா? தெரியாம பண்ணிட்டேன். ஏன் சொல்லுங்க நான் அப்படி சொல்றேன்னு? ஒரு மனுஷன் பாவத்தினுடைய படியில காலை எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடியே நீங்களும் நானும் ஆராதிக்கிற பரிசுத்த ஆவியானவர் இருதயத்திலிருந்து பேசிடுவார். என் மகளே, இந்த பாவம் இந்த இடத்துல இருந்து வந்துரு. பேசிருக்கிறாரா? உங்களுக்கு சவுண்ட் வந்திருக்கா? நான் சொல்றதுக்கு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீங்க பாவத்துக்குள்ள போகிறதுக்கு முன்னாடியே, வலதுபுறத்திலேயே இடதுபுறத்திலேயே சாயறதுக்கு முன்னாடியே, வழி இதுதான், இந்த இடத்துல தான் நீ நடக்கணும் அப்படிங்கிற ஒரு சத்தம் உங்களுக்கு எனக்கும் வந்துடும். அந்த இடத்துல பாவத்துல விழுகிறதுக்கு முன்னாடியே நம்ம கண்டித்து உணர்த்துகிறவர் தான் யாரு? பரிசுத்த ஆவியானவர். அப்ப அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அப்படியே ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்க ஆரம்பிச்சீங்கன்னா ஆண்டவர் நன்மைகளினாலே நிரப்பிடுவார். ஆனா அந்த வார்த்தையை அப்படியே அடக்கிட்டு ஒரு சிறு குழந்தையை தட்டி உட்கார வைக்கிறது போல உட்கார வச்சுட்டு இந்த பாவத்துல விழுந்து சீர்கெட்டதுக்கு பிற்பாடு, ஏமா இந்த உறவு தெரியாம பண்ணிட்டேன் பாஸ்டர். என்ன பண்ணிட்டேன்? தெரியாம பண்ணிட்டேன். நோ, நீங்க தெரியாமங்கிறது கிறிஸ்துவனுக்கு கிடையாது. ஏன்னா கிறிஸ்துவனுக்குள்ள ஒருவர் இருக்கிறார், உனக்குள்ள ஒருவர் இருக்கிறார், எனக்குள்ள ஒருவர் இருக்கிறார். 1 கொரிந்தியர் 3:16 கர்த்தர் சொல்லி இருக்கிறார், நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களோ? ஹல்லேலூயா. ஒரு நபர் உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கைக்கு இடரல் உண்டாக்குறது போல உங்களுடைய ஆவியில உணர்த்தப்பட்டுட்டீங்கன்னா இப்பவே நீங்க என்ன பண்ணிருங்க? கட் பண்ணிருங்க. போன் மூலியமா ஹலோன்னு தான் வரும். அப்ப ஐயோன்னு சொல்ற அளவுக்கு வாழ்க்கை மாறிடும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தயவாய் நான் கேட்கிறேன், உங்களுடைய வலது கரம் உங்களுக்கு இடரல் உண்டாக்குமே என்று சொன்னால் இந்த வலது கரத்தை தரித்து போட, அந்த வலது கரத்தை திட்டுறதுக்கு கூட நீங்க என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுத்துறாதீங்க. வாலிப பிள்ளைகள் இருக்கிறீங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கல்யாணமானவர்கள் கூட இடரல் அடைந்துடக்கூடாது. அந்த நபரை திட்டுறதுக்கு தயங்க கூடாது,